பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னவோ ஆயாச்சு எந்த மூச்சு. டே மச்சா, என்னடா காலேஜ் வரவும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட போல. ஆமாடா சமீர், எனக்கும் அர்ஜுனை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. என்னடா ஏதாவது ஃபிகர் மாட்டிடுச்சா? ஏன்டா நீங்க வேற, நான் எப்பவும் போலதான்டா இருக்கேன். ஒரு வேலை இவ்வளவு நாள் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாத்திருக்கீங்க, இப்போ அன்யூனிஃபார்ம்ல பாக்குறீங்களா, அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியுதோ என்னவோ. பொய் சொல்லாதடா. இவன் சொல்ற மாதிரி ஏதாவது பொண்ணு என்ன மாட்டிடுச்சா? லவ்ல எதுவும் விழுந்துட்டியா? அப்ப அதுக்கு மட்டும்தான் குறைச்சேன். ஏண்டா இவன் தெரிஞ்சே கிணத்துல விழுவானடா? அப்போ லவ் பண்றவங்கன்னா தெரிஞ்சு கிணத்துல விழுறாங்கன்னு சொல்ற? அப்கோர்ஸ்டா. நீ நடிக்காதுடா. எவன் ஒருத்தர் லவ் வேணா, பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்லானா அவன் தாண்டா ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணுவானா? என்னை வச்சு காமெடிக்க முடியும் எதுவும் பண்ணலையே. ஏண்டா உன்னைக்கு இங்க வக்கலன்ற, இவன் 2 பொண்டாட்டி வேணுமாமே. போடாடே. நடிக்காதுடா. ஸ்கூல்லயும் பின்னாடி அவ்வளவு பொண்ணுங்க சுத்தினாங்க. ஆமாடா, அதனாலதான் எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாவே வெறுப்பாயிடுச்சு. இந்த இப்ப கூட பாரு கியூல நிக்கிறாங்க. ஏன்டா நீங்க வேற? நடிக்காதடா. கிச்சலுக்கா மாட்டாதடா, சும்மா இருடா. நடிக்காத. வேண்டாம், சும்மா இருங்களேன்டா. என்னடா நடக்குதுங்க தெரியலடா. இது உயிரும் உயிரும் பேசும் மொழி, இதை விடவும் சிறந்தது எந்த மொழி? மச்சான் பொறுக்கி நாயே, கையடா. ஆஸ்கர், யார் மேல கை வச்ச? யார் மேல கை வச்ச? உன் மேலதான்டா பொறுக்கி. ஒரு பொண்ணு மேல வந்து இடிச்சு அவளை புடிச்சிட்டு எவ்வளவு திமிரா பேசுற? லூசு, இப்ப நான் பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்திருப்ப மூதேவி. நான் கீழே விழுறதுக்கு காரணமே நீ தானடா. நீ வந்து இடிச்சதாலதானே நான் கீழே விழுந்தேன். நானாவது பின்னாடி பார்த்து நடந்து வந்தேன், எனக்கு கண்ணு தெரியல, நான் வந்து இடிச்சிட்டேன். நீ உன் முட்டை கண்ணை வச்சு முன்னாடி தானே பார்த்து நடந்து வந்த. அப்போ நீ வேலைக்கு போயிருக்கணும்ல, அப்போ என்னை இடிக்கணும்னு உனக்கு ஆசை, அதான் வந்து இடிச்சிருக்க. ஆமா, இவர் பெரிய மன்மதன். இவரை இடிக்கணுங்கிறதுக்காக நாங்க அவங்க வந்து காலேஜுக்கு வந்தாங்க. சிப்பா, ஹேடா, எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தானே கொடுத்துருக்காரு. நீ என்ன பின்னாடி வந்து பாரு, பின்னாடி உனக்கு அதுவும் கண்ணு இருக்கா என்ன? ஆள் வர்றது கூட தெரியாம இடிச்சிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. சிஸ்டர், உண்மையிலேயே அவன் தெரியாம தான் இடிச்சான், தெரிஞ்சு அடிக்கிற ஆள்லாம் இல்ல அவன். அவன் ஒரு பொறுக்கி, கூட இருக்க நீயும் ஒரு பொறுக்கி. அவனுக்கு சப்போர்ட் பண்ண நம்பணுமா? வார்த்தையா அளந்து பேசு. பொறுக்கி கிறுக்கிலாம் சொன்னேன்னு வச்சுக்க, பலார்னு அரைஞ்சிருவேன். அப்படிதான்டா பேசுவேன். பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. ஆல்ரெடி பொறுக்கின்னா காலேஜ்னு பாக்குறேன், இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன வாடி பொடின்ற? அப்படித்தான் சொல்லுவேன். நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தினா நானும் கொடுப்பேன், இல்லைன்னா அப்படி தாண்டி பேசுவேன். டி மூஞ்சி முகரையும் பாரு. இதுங்கெல்லாம் படிக்க வருதுங்க. காலேஜுக்கு வந்து எந்த பொண்ணுங்களை சைட் அடிக்கலாம், எந்த பொண்ணுங்களை இடிக்கலாம் புடிக்கலான்னு வருதுங்க. ஆமா, இந்த அம்மா பெரிய எலிசபெத் மகாராணி, இந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சிப்பா, ஓவரா பேசின போய் ஹெச்ஓடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பாத்துக்கோ. யார்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ண, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. நான் தப்பு பண்ணாதானே பயப்படணும், நான் தப்பே பண்ணாம ஏண்டி பயப்படணும்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதுக்கு மேல வாட்டி போடி ஏதாவது பேசிட்டு இருந்தா பல்லுக்கெல்லாம் உடச்சு எடுத்துட்டு பாத்துக்கோ. தாண்டி பேசுவேன். நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கின்ற இல்ல, அதுக்கு நீ முதல்ல சாரி கேளு, நானும் சாரி கேக்குறேன். உன்கிட்ட சாரி கேட்கணுமா? போடா. செத்தா அப்படி முகரே பாரு சோடாபட்டி. இந்த அம்மா பேரலைக்குதான். சிப்பா, தள்ளுறேன் பேக் எடுக்க. என்னால நவர முடியாது, அப்படிதான் நிக்க முடியும். முடிஞ்சா எடு, இல்லைன்னா பேக்க விட்டுட்டு போயிட்டே இரு. மச்சா சும்மா இருடா. நீ சும்மா இருடா சமீர். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தான் பதில் கொடுக்கணும். பொடி மூச்சி முகரை பாரு ரவுடி. என்ன பொண்ணுடா அந்த பொண்ணு? ஆமா, பெரிய லம்பாடி பொண்ணா இருக்கும் போல. இந்த பேச்சு பேசுது, தெரியாம தானடா இடிச்சான். அச்சா, இடிச்சோம் இல்ல, இடிச்ச. மூடு. சரி, கூல். எந்த டிபார்ட்மெண்ட் பொண்ணா இருப்பாவ? எந்த டிபார்ட்மெண்ட் பொண்ணா இருந்தா நமக்கு என்ன? டேய், கண்ணு தெரியுதா இல்லையாடா? இது பொண்ணே கிடையாது, பெரிய ராங்கியா இருக்கும் போல. சரி வாடா, கோவப்படாத. நமக்கும் இன்னைக்கு ஏதோ சீனியர்ஸோட மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. சீனியர்ஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணுவாங்களாம். வா போலாம், டைம் ஆகுது. இது மூஞ்சில முடிச்சிட்டோம், என்ன நடக்க பத்தோ தெரியல. விடுடா மாப்ள, வா போலாம்.
மை நேம் பூஜா. என்னோட பேரு ராஃபி. ஓ நைஸ் நேம். என்னோட பேரு மித்ரா. அப்புறம் இவளோட பேர் மலர். ஓஹோ, 2 பேரும் ஒரே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ? ஒரே ஸ்கூல் மட்டும் இல்ல, ஒரே ஊரு ஒரே வீடு. என்ன இவ என்னோட அத்தை பொண்ணு. ஓ, நீங்க 2 பேரும் ரிலேஷனா? ஆமா ராஃபி, நாங்க 2 பேரும் ரிலேஷன். இவ என்னோட அத்தை பொண்ணு, அவளுக்கு நான் மாமன் பொண்ணு. ஹே சூப்பரு. சரி ஓகே, ஒரே ஊரு. நீங்க சென்னை தானே நீங்க? ஆஹா, நாங்க சென்னை இல்ல, நாங்க காரைக்குடி பக்கத்துல ஒரு வில்லேஜ். அங்க இருந்து தான் அங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். வாவ், காரைக்குடியில இருந்து படிக்க வந்திருக்கீங்களா? நானும் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் காரைக்குடி, பட் எங்க இருக்குலாம் தெரியல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு? என்ன, ஒரு 400 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். 400 கிலோமீட்டரா? சரி ஓகே, எங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்டலா? ஆஹா இல்ல ராஃபி, நாங்க எங்க அக்கா வீட்ல இருந்து வரோம். எங்க அக்காவை வந்து எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கோம் இங்கதான், அதனால அங்க இருந்து தான் வரோம். அக்காவை மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கா? என்னடி சொல்ற? அது வந்து எங்க அப்பா இருக்காங்களா, எங்க அப்பாவோட தங்கச்சி பையனை தான் எங்க அக்காவுக்கு கொடுத்துருக்கோம், அதுதான் அப்படி சொன்னேன். ஓ, ஒரு ரிலேஷன்லயே கொடுத்துக்கிட்டீங்க, சூப்பரு. ஆமா ஆமா. சரி ஓகே, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட 3 பொண்ணு, 2 பேருமே அக்கா தான். 2 அக்காவுக்குமே இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நான் தான் கடைசி. ஓ 3 பொண்ணா, சூப்பரு. சரி ஓகே, அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஊர்ல தானா? ஆமா, அப்பாவுக்கு அங்கதான் வேலை, ஸோ அதனால அங்கதான் இருக்காங்க. அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? அப்பா அங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, காரைக்குடி, திருச்சி, மதுரை 3ல. ஸோ அதனால அவங்களுக்கு அங்க விசி, அதனால இதெல்லாம் வரமாட்டாங்க. ஓ ரெஸ்டாரண்ட், அப்போ நம்ம என்ன நினைச்சாலும் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். அப்பெல்லாம் இல்ல, எனக்குலாம் ரெஸ்டாரண்ட் போனா சாப்பிடவே தோணாது. ஆமா ஆமா, டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி தோணும்? சரி ஓகே மலர், அப்புறம் உன் கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு தம்பி மட்டும்தான், அப்பா அங்கதான் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட எல்லாம் யாருமே பிறக்கல, நான் மட்டும்தான். வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான். ஐயோ ஒரே பொண்ணா? ரொம்ப போர் அடிக்குமேடி வீட்டுக்கு ஒரே பொண்ணெல்லாம் இருந்தா. ஆமா ஆமா, போர் அடிக்குது தான், பட் ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கும், எல்லாமே எனக்கே கிடைக்கும்ல. அது சரி. அப்புறம் ராஃபி, உன் கூட பிறந்தவங்க? எனக்கு 2 அக்கா 2 அண்ணன். அப்போ நீயும் கடைக்குட்டியா? ஆமா ஆமா. சரி ஓகே, நீங்க எந்த ஏரியா? உங்க மாமா வீடு எங்க இருக்கு? எங்க மாமா இருக்க ஏரியா வந்து வலசரவாக்கம். ஓ, நாங்க போற வழிதா. அப்போ நீங்க எப்படி வரீங்க டெய்லி? மாமா இருக்கார்ல, மாமா ஹாஸ்பிட்டல் போகும்போது எங்களை அப்படியே இங்க ட்ராப் பண்ணிட்டு போவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதா? ஏன் உங்க மாமாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, எங்க மாமா டாக்டர், அதான். ஓ அப்படியா, சூப்பரு. அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்ல. மாமா டாக்டர், ஏதாவது பிரச்சனைனா மாமாட்ட கேட்டுக்கலாம். பரவாயில்லடி. சரி ஓகே, இனிமே உங்க மாமாட்டெல்லாம் வர வேணாம், நாங்களும் வலசராக்கு தாண்டி தான் போறோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரே பஸ்ல வந்துடலாம். ஹே இல்லடி பூஜா, எங்களுக்கு புது இடம்ல, பஸ் கூட எங்க ஏறணும்னு தெரியாது. இன்னைக்கு உங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி நீங்க வர வேணாம், நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட வரேன்னு சொல்லிட்டு உன்னை எந்த பஸ் ஸ்டாண்டு எங்க இறங்கணும் எல்லாத்தையுமே நாங்க 2 பேரும் உனக்கு சொல்லி கொடுத்துறோம், ஓகேவா? அப்படின்னா ஓகேடி பூஜா, நீ ஒரு நாள் காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே வந்துருவோம். அவ்வளோதானடி மலரு, இன்னைக்கு ஈவினிங் போகும்போது நாங்கள் 2 பேருமே உன்னை இறக்கி விட்டுட்டு எங்க ஏறணும், எந்த பஸ் போகும் எல்லாமே சொல்லிடுறோம் டீட்டெயிலா, ஓகேவா? ஓகேடி. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு, எந்த ஸ்டாப்பிங் இறங்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க மேப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த பஸ்ல ஏறணும், எந்தெந்த பஸ் எங்க போகணும்னு நினைச்சீங்க இன்ஸ்டால் பண்ணி தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாரு, இதுதான் சிட்டில வளர்ந்தவங்களுக்கும் வில்லேஜ்ல வளர்ந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கு. நாங்கெல்லாம் எல்லாத்துக்குமே பயப்படுவோம், இங்க ஒரு பஸ்ல ஏறதுக்கே நாங்களாம் பயப்படுவோம். ஆனா நீங்க எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. வேற என்ன பண்றதுடி, நாங்களாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து பஸ்ல போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கெங்க இந்த பஸ் போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 12th என்ன மார்க்கு? ஏண்டி அதை வேற கேட்டுக்கிட்டு? சரி சரி சொல்லுங்க. நான் வந்து 510. என்னடி ஹைட் சொல்ற மாதிரி சொல்ற? அவ்வளவுதாண்டி மார்க்கு. சரி ஓகே. நீ ராஃபி? நான் 534D. ஓ சூப்பர். பாத்தீங்களா, எங்களை மட்டும் கேட்டுட்டு நீங்க கலந்துக்கலாம். பாத்தீங்களா, உங்க மார்க்கே சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு, நான் 565D. எனக்கு 565யா? ஐயோ, பெரிய படிப்புசா இருப்பியோ? சீச்சி, எல்லாம் இவளால வந்ததுடி. இவளால வந்ததா? இப்போ மேடம் நீங்க என்ன மார்க்கு? நான் 588. என்ன கோரஸா சொல்றீங்க? என்ன நீ பெரிய படிப்புசா இருப்ப போல இருக்கே, அவளோட மார்க்கே நாங்க வாய பழந்தோம், நீ என்னடி இவ்வளவு மார்க் சொல்ற? அப்போ கண்டிப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டேன், ஒரு செகண்ட் தேர்டா இருப்பியே. ஆமா ஆமா, இவதான் ஸ்கூலோட தேர்டு, அப்புறம் கிளாஸோட ஃபர்ஸ்ட். ஐயோ ஏய் பூஜா, நம்ம 2 பேரும் தப்பான பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்டோண்டி, இவங்களோட உட்காந்தா நம்மளே படிக்க வச்சிருவாங்க, நம்ம பின்னாடி போயிடலாண்டி. ஏய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது லூசுங்களா, 12th படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல காலேஜ் போக முடியும், நல்ல குரூப் எடுக்க முடியும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால விழுந்து படித்தோம், அவ்வளோதான். இப்போ காலேஜில் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏ பூஜா ராஃபி நம்பாதீங்க, அவ கூட சேர்ந்தோன்னா நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்னடி சொல்ற?
பின்ன நானும் உங்களை மாதிரி மார்க் தாண்டி 11th எடுத்துட்டு இருந்தேன். என்ன 12th இவனை பாடா படுத்தி படிக்க வச்சு இவ்வளவு மார்க் எடுக்க வச்சிருக்கா. எனக்கே ஆச்சரியம் தான் தெரியுமா. ஐயே இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏய் வாடி பூஜா, செகண்ட் பெஞ்ச் போயிடலாம். ஏய் சும்மா இருங்கடி, எக்ஸாம் டைம்ல மட்டும் படிச்சா போதும், மற்ற எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏய் ரொம்பவும் படிக்காதடி, ஏதாவது ஸ்கூல் கிடையாது, காலேஜ், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுண்டி. ஓகே ஓகே. டேய் மச்சான், காலேஜ் லைஃப் செம்மையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். இங்கெல்லாம் படிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாதுடா, படிப்பெல்லாம் தூர தூக்கி போட்டுறணும். பின்ன எவன்டா படிப்பான்? 12th எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாச்சு, இங்கெல்லாம் படிக்க முடியாது, ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதான் சொல்றது மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும் சார், அங்கேயே பார்த்து பல்ல காட்டிட்டு சைட் எடுத்துட்டு இருந்த, இப்போ உடனே டாபிக் சேஞ்ச் பண்ற பாத்தியா? சரியான ஆள்டா நீ. நான் எங்கடா பார்த்தேன்? நான்லாம் எங்கேயும் பார்க்கல. டே ராகுல், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீ யாரை பார்த்து சைட் அடிக்கிற, எதுக்காக சைட் அடிக்கிறேன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு கேள்வி? டே இந்த பொண்ணுங்க சவகாசம்லாம் நமக்கு வேணாம்டா. ஏய் வேணும்டா, இந்த மாதிரி பொண்ணுலாம் யாருக்கும் கிடைக்குமாடா? வல்லங்குண்டா. ஏண்டா ஃபர்ஸ்டே காலேஜ்க்கு வந்து உருப்புறதுக்கு ஏதாவது வழி பார்ப்பேன் பார்த்தா லவ்ல வாங்கிட்ட. டேய் நிறைய பசங்க இங்க காலேஜ் வருது லவ் பண்றதுக்காக தான்டா. அது ஏன்டா நிறைய பசங்க எல்லாரையும் சொல்ற, நீன்னு சொல்லு. ஏய் மச்சான், நான் லவ் பண்றதுக்காக தான் காலேஜ்க்கு வரலடா, படிக்கிறதுக்காக தான் வந்தேன். பட் அந்த இடத்துல ஒரு கோ இன்சிடென்ட்டா அந்த பொண்ணை பார்த்தேன்னா ஸோ பிடிச்சிருச்சு. சரி மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா கேளு. இல்லடா மச்சான், அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் அவளை விரும்பியிருந்தேன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ எப்படா விரும்பின? நீ உனக்கும் லவ்க்கும் ரொம்ப தூரம்டா, அதனாலயே என்னவோ உனக்கு அப்படி தோணல. பட் என் ஃப்ரெண்டை காப்பாத்தின அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவளோட தைரியம், அவளோட அழகு, அவளோட பேச்சு, திமுறை எல்லாமே பிடிச்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் சைட் விழுந்துட்டேன்டா. வல்லங்கும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ஏய் மாம்டா. சூப்பர். எல்லாரும் 12th முடிச்சுட்டு காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க அப்படிதானே? எஸ் மேம். அது சரி சரி ஓகே. இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டேன்றனால நம்ம எந்த லெசனும் எடுக்க போறது கிடையாது. ஒரு 1 வீக் போகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க எல்லாரும். டே மாப்ள, என்னடா அவளை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்டா. தெரிஞ்சுக்க போறோம் இல்ல தெரிஞ்சுக்க போறேன். என்னெல்லாம் கூட்டு சேர்க்காத, கொண்டுருவேன். சரி ஓகே, கேர்ள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே மேம். வேணாம் எந்திரிக்க வேணாம், உட்காந்து சொல்லு. ஓகே மேம். டி 12th மார்க்கே சொல்லிடுமா? ஓகே மேம். ஐம் பூஜா, கம்மிங் ஃப்ரம் பல்லாவரம். மை 12th மார்க் 510. சூப்பர்மா. நெக்ஸ்ட் ஐம் ராஃபி, கம்மிங் ஃப்ரம் பல்லாவரம். மை 12th மார்க் 534. சூப்பர். நெக்ஸ்ட் நீதாமா? ஓகே மேம். ஐம் மித்ரா, கம்மிங் ஃப்ரம் வலசரவாக்கம். மை 12th மார்க் 588. Wow, 588. School first or second? No ma'am, school third, class first. Oh, super. எல்லாரும் clap பண்ணுங்க. Thank you ma'am. Okay ma'am. Next, I'm Malan, coming from Valsaravatham. My 12th mark 565. Oh, very good. Thank you ma'am. பண்ணுங்க, நல்ல மார்க் எடுத்துட்டாங்களா 2 பேரும்? இவங்களை விட யாராவது ஹையான மார்க் எடுத்திருக்கீங்களா? அப்போ ஓகே. இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம மித்ரா. மித்ரா. தேங்க்யூ மேம். மேம் சொல்லுங்க மேம். உங்களை ஹெச்ஓடி கூப்பிட்றாங்க. ஓகே மேம், இதோ வரேன். ஓகே ஸ்டூடெண்ட், வந்ததுக்கப்புறம் நம்ம செல்ஃப் இன்ட்ரோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு? மித்ரா தான். சரி ஓகே, நான் ஹெச்ஓடி கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சூப்பர் டி மித்து, ஃபர்ஸ்ட் நாளே பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க போல. அடி போடி, நீ வேற பொறுப்பை கொடுக்குறேன்னு இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்துருவாங்க. கரெக்டா சொன்னடி. வெறுப்பு, கிளாஸ் லீடர், ஸ்கூல் லீடர், இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். இருக்கும்டி, உனக்கு இருக்கும். ஏய் பெல் அடிச்சிட்டாங்க, கிளம்பலாமா? கேண்டீன் போலாம். போலாண்டி. டேய் என்னடா சொல்ற? நேற்று நீ சொல்லும்போது எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. உனக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையேடா. டேய் நானே கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. எனக்கும் அவ்வளோக்கும் அதுவும் அவனால பிரச்சனை வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மச்சான். ஏன்டா அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது? உன்னை பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிச்சு. நீ வேற பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எதனால இப்படி பிரிச்சுட பாக்குது? என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா? அதுதான் இங்க தப்பு யார் மேல? அவன் மேல தானே. நீ அவன் மேல உண்மையான லவ் தான் வச்சிருந்த. அந்த பொண்ணு தான் உன்னை பணத்துக்காகவோ சும்மா மத்ததுக்காக யூஸ் பண்ணிக்கிச்சு. இவன் மேல தப்பு வச்சுக்கிட்டு உன்னை தப்பா தங்கச்சி கிட்ட சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா தங்கச்சியாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்டா. தப்பு பண்றாடா.
இல்லடா விக்கி, அவன் மேல எந்த தப்புமே சொல்ல முடியாதுடா. 4-5 மாசமா காதலிக்கிறேன். எனக்கே அவன் மேல பொசசிவ் கேரிங் எல்லாமே அதிகமா தான் இருக்கு. அவன் என்ன இத்தனை வருஷமா காதலிச்சிருக்கா. அப்போ நம்மளோட இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருக்கான்னு தெரியும் போது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே கோவம் வரும்டா. நான் எப்பவுமே என் மித்ரா மேல தப்பு சொல்லவே மாட்டேன்டா. சரிடா மச்சான், நீ சொல்றது கரெக்டு தான். தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசுற, எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் தங்கச்சி கொஞ்சம் நிதானமா யோசிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இவன் மேல கோவமா இருக்காடா. அந்த கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட தானே வருவா. என்னை விட்டுட்டுலாம் அவனால இருக்க முடியாதுடா. இப்ப கூட அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். நீ தெரிஞ்சதுக்கு இன்னைக்கு கோவம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. சொல்றது கரெக்டு தான் அகில். உன்னை தங்கச்சி இந்த அளவுக்கு காதலிக்கும் போது கண்டிப்பா உன்னை விட்டுட்டுலாம் அவனால இருக்க முடியாது. சீக்கிரமே வந்துருவா, கவலைப்படாத என்ன. அவ எனக்காக இத்தனை வருஷம் காதல அவளுக்குள்ளே போட்டுட்டு எனக்காக காத்துட்டு இருந்திருக்கா. என்னாலையும் காத்துட்டு இருக்க முடியும்டா. என் காதலும் பெஸ்ட் தான். அப்புறம் என்னடா, ஃப்ரீயா விடு, சீக்கிரமே தங்கச்சி வந்துருவா, ஓகேவா? ஆமாடா விக்கி. சரி ஓகேடா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் கிளாஸ் எடுக்காம வந்துட்டாங்கன்னு பார்த்தா 3 பீரியட் வச்சு செஞ்சுட்டானுங்கல்ல. அது எப்படிடா? நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இயரா படிக்கிறோம்? நம்ம ஃபைனல் இயர்டா. அதனால கிளாஸ் எடுக்க தான் செய்வாங்க. எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் கிளாஸ் இல்லை போல. டி அகில், நீ ஃபர்ஸ்ட் இயர் சொன்னதும் எனக்கு ஒரு ஞாபகம் வருதுடா. என்னடா? எப்படா ஃப்ரெஷர்ஸ் டே வைப்பாங்க? ஏய், இன்னைக்கு தானே காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. எப்படியும் 1 வீக் ஆகும். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இல்லடா, ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு சூப்பரா இருக்கும்ல, அதான். அப்புறம் உன்னோட அத்தை பொண்ணு கூட இங்க தானே படிக்கிறா? அத்தை பொண்ணு இல்லடா, மாமா பொண்ணு. என் அத்தை பொண்ணு என்னோட மித்ரா. இதுல என்னடா பெரிய வித்தியாசம்? சரி ஓகே, மாமா பொண்ணு இங்க தானே படிக்கிறா, நம்ம டிபார்ட்மெண்ட்டா? ஆமா ஆமா. நான் இன்னைக்கு வர அவசரத்துல லஞ்ச் எடுத்துட்டு வரலடா. அப்பா அம்மா தான் அவளை ட்ராப் பண்ணாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அச்சுவை கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அவகிட்ட தான் என்னோட லஞ்ச் இருக்கு. அதை வாங்க தான் போயிட்டு இருக்கோம். நம்ம போறதா போறோம். அந்த 3rd இயர் பக்கம் போகாம அப்படியே சுத்தி ஃபர்ஸ்ட் இயருக்கு போயிடலாம். ஏண்டா? அந்த 3rd இயர்ல தானே அந்த ராட்சசி இருப்பா. அவ மட்டும் என் கையில கெட்டச்சான்னு பாத்துக்கோ மச்சான். கேட்கிற கேள்வியில நாக்க பிடிங்கிட்டு சார் அளவுக்கு கேட்டுருவேன். அப்படின்னு கேப்பீங்க? ஏய், நீ யார்டி என்கிட்ட பேசுறதுக்கு? சி, வழி விடு. ஹலோ ஹலோ, என்ன பாஸ், உங்ககிட்ட பேச ஆசையா ஓடி வர, நீங்க பதிலி அடிச்சுட்டு ஓட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல, அருவருப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓ அப்படியா? அருவருப்பா இருக்குங்களா? அப்போ உங்க மித்ரோட பேசுறது மட்டும் உங்களுக்கு ஜாலியா இருக்குமா? ஏய், அதுதான் இல்லாத பொல்லாத சொல்லி அந்த பொண்ணு மனசை குழப்பி விட்டுட்டியே, அப்புறம் என்ன? அவன் அவனு சொல்லியே ஆகணும் அகில். நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன். அந்த பொண்ணு நம்பவே இல்லை. ஒண்ணு அவ்வளோ நம்பிக்கை உன் மேல. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவளை நம்பவே வச்சேன் தெரியுமா? எனக்கு அதுலயும் நல்லா புரிஞ்சிச்சு அவ உன்னை உண்மையா லவ் பண்றாடா. ஹே, அவளை பத்தி பேசலாம் உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவ கால் தூசிக்கு வரமாட்டேன்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தேவையில்லாம மித்துவை பத்தி நீ இழுத்த, அவ்வளவுதான். என்னடா அகில், அவளை பத்தி நல்லதா தானே சொல்ற, அப்படியே கோபப்படுற? நீ அவளை பத்தி நல்லதாவும் சொல்ல வேணாம், கெட்டதாவும் சொல்ல வேணாம். அவ பேர் கூட உன் வாயில வரக்கூடாதுன்னு சொல்றேன். ரொம்ப கோவத்துல இருக்கப்பல. என்ன வாழை விட்டுட்டு போயிடுச்சா? ஊருக்கே போயிடுச்சா? இங்கதான் இருக்கா? ஹே, போயிடுச்சா வந்துடுச்சா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுனு வச்சுக்க, வாழ்க்கையெல்லாம் இருக்காது. இருக்கிற ஆத்திரத்துல மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். காலேஜ்ன்றதை மறந்துட்டு பேசுறீங்களா சார்? இங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்க பண்றேன்னு அவன் இப்ப சொன்னா, வெளில வருவில்ல? என்ன மிரட்சியா? சி, ஒன்னெல்லாம் அடிச்சு எங்க கையை அசிங்கப்படுத்திக்க நாங்க விரும்பல. அந்த மாதிரி குடும்பத்திலே நாங்க பிறக்கல. நீ தான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனோட சுத்தி தெரிவ. அந்த மாதிரிலாம் நாங்க இல்ல. என்னோட மித்ராவை நான் உண்மையா லவ் பண்றேன். அதே மாதிரி அவளும் என்ன உண்மையா லவ் பண்றா. எங்க லவ்வே எங்களை சேர்த்து வைக்கும். ஜஸ்ட் அவ கோவத்துலதான் இருக்கா. மத்தபடி என்னை விட்டுட்டுலாம் போல. ரொம்ப ஓவரா ஆடாத என்ன. அச்சோ, இன்னும் நம்பிட்டு இருக்கியா? அவ கண்டிப்பா உங்ககிட்ட வரமாட்டா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா முத்திரையை பதிச்சிருக்கேன். என்னடா அது? ஹே சி, உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன நீ என்ன எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் போட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்ட. இப்ப வந்து நான் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன? எதுக்கு இந்த மாதிரி என் லைஃப்ல கேம் ஆடிட்டு இருக்க நீ? பாராக்கு, நான் தான் உன்னை தூக்கி போட்டதா இருக்கணும். நீ என்ன தூக்கி போட்டதா இருக்கக்கூடாது. அதனாலதான் நானே கொஞ்ச நாள் போயிருந்தா உன்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிருந்திருப்பேன். உன்னை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்குள்ள வந்து நீ பிரேக்கப்னு பேசி என்ன ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டு பண்ணிட்டேன் எனக்கு. அதனாலதான் அந்த காண்டில தான் பண்ணேன். ஓகேவா? இப்பவும் சொல்றேன், நான் தான் உன்னை தூக்கி போட்டதா இருக்கணும். நீ என்ன தூக்கி போட்டதா இருக்கக்கூடாது. ஹே லூசு, உங்க 2 பேருக்குள்ள லவ் கர்மமே இல்ல. அப்புறம் யாரை தூக்கி போட்டா என்ன? இதுல என்ன உனக்கு ஈகோ? அது இல்லடா விக்கி, சொன்னாலும் உனக்கு புரியாது. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. ஏய், அவன் உன்னோட பெரியவன் தானே, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. இல்ல மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சிருவேன். நான் என்னமோ நீ அழுதுட்டு இருப்ப, காலேஜ்லாம் வரமாட்டேன், ஒருவேளை வெக்ஸ் ஆகி மாடியில இருந்து கீழே குதிச்சு கூட நேரம் போய் சேர்ந்துருப்பேன்னு நினைச்சேன். காலேஜ்லாம் வந்திருக்கேன். நான் எதுக்குடி மாடியில இருந்து கீழே குதிக்கணும்? உன்ன மாதிரி ஜென்மெல்லாம் இந்த பூமியில நடமாடும் போது நான் ஏன்டி சாகணும்? எனக்காக என் மித்ரா இருக்கா, என் அப்பா அம்மா இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்கு. நான் எதுக்குடி சாகணும்? நான் தைரியமா இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ்வேன். ஏன்னா என் மித்ரா என் பின்னாடி இருக்கா. அவ கூட இன்னும் எவ்வளவோ வாழ வேண்டியது இருக்கு, எவ்வளவோ லவ் பண்ண வேண்டியது இருக்கு, எங்க குழந்தைங்களாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஏன்டி சாகணும்? உனக்கு ஏதாவது சாகணும்னு ஆசை இருந்தா சொல்லு. ஒரே ஒரு பால் டாய் வாங்கி தரேன், குடிச்சிட்டு செத்து தலை.
ஹே சூப்பர் மாப்பிள அப்படி சொல்லிட்டா. ஏய் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ விலகுறியா இல்ல இங்க இருந்து உன்னை பிடிச்சி தள்ளி விட்டு நான் போவா? மச்சான் இந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போறதுக்கு கூட எனக்குலாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா. நம்ம எப்படியே ஸ்டெப் வழியாவே இறங்கி போயிடலாம்டா. அப்படியே சுத்தி போலாம் ஃபர்ஸ்ட் இயருக்கு வா. நீ சொல்றது கரெக்ட் தான். இவன் முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூசுது. இவளை கிராஸ் பண்ணி வேற போகணுமா? தேவையில்ல, நம்ம ஸ்டெப்ஸ் வழியாவே போயிடலாம். அதுதான் கரெக்ட். போலாமா? போலாம் மச்சான். என்னம்மா வட்டா? என்னங்கடி இவ்ளோ ஐட்டம் வாங்கிருக்கீங்க? ஆமாடி ஃபர்ஸ்ட் டே இல்ல இன்னைக்கு, சோ அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம்லாம் காசு இருக்கான்னு தெரியாது. ஆமா கரெக்ட் தான். இப்ப நம்ம கையில இருக்க எல்லா காசையும் போட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் போக்கு போக்கெல்லாம் காசு நம்ம கையில இருக்குமான்னு தெரியல. இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமா அதனாலதான் எல்லாருக்குமே பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டோம். நமக்கு எது இருக்கோ இல்லையோ இந்த சமோசா போட்டுப்பா, அதெல்லாம் எடுத்து சாப்பிடு. ஏய் பூஜா, நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லி வந்தியா கிளாஸ்ல? அதுக்குள்ளதான் மாமா வந்துட்டாங்க. என்னடி ஏதோ சொல்ல வந்தியா? என்னது அது? அதுவா? அதை ஏன் கேக்குற? ஒரு பொறுக்கி நான் என்கிட்ட வம்பிழுத்துட்டான். என்னது வம்பிழுத்தானா? உங்ககிட்ட ஏன் வேண்டி வம்பிழுத்தது? அவன் யாருல எனக்கு தெரியலடி மலரு. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி என்ன பண்ண அதை சொல்லு. இந்த பொறுக்கி நாய் வேணும்னு என் மேல வந்து விழுந்து நான் விழ போயிட்டேன்டி. அப்படியே தாங்கி பிடிச்சான். ஹே நீ விழ போயிருக்க, அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். அதுல எங்க இருந்துடி அவன் பொறுக்கி நான் கண்டுபிடிச்ச? நீ வாய மூடு ராஃபி. உனக்கு தெரியுமா அவன் வேணும் தான் வந்து இடிச்சான். மேடம் என்ன பண்ணீங்க? பொலேர்னு ஒரு அறை விட்டேன். இந்த அம்மாவுக்கு யாருமே தேவையில்ல போல இருக்கே. இந்த அம்மாவே லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு வந்துருவா போல. ஆமாடி மித்ரா, இவங்க எல்லாம் பயந்துட்டு வந்தோம்னா நம்மள இன்னும் மட்டமா தான் நினைப்பாங்க. அதனாலதான் பலாரும் நிறைய விட்டு வந்தேன். ஹே பைத்தியக்காரி, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லா பிரச்சனை இழுத்துட்டு வராத. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. என்னோட மாமா பையன் இங்க தான் படிக்கிறான். அவன்கிட்ட சொன்னா அவனே பாத்துப்பான். மாமா பையனா? யாடி மித்து? அவனா? அவன் பேர் அர்ஜுன். அவன் பிகாம் தான் படிச்சிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இயர் தான். ஆமாடி, எனக்கு பெரியப்பா பையன், அவனுக்கு மாமா பையன். ஓ மொத்த ஃபேமிலியும் ஒரே காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டீங்களோ? பிளான் போட்டு தான் 3 பேரும் ஒண்ணா வந்து சேர்ந்தோம். சரி இப்ப எங்க அந்த அர்ஜுன்? அண்ணா அவன் இன்னைக்கு என்கிட்ட வரமாட்டான். நல்லா திட்டி விட்டுட்டேன் காலையில. விட்டியா? ஏண்டி? என்ன ஏண்டி? அவங்க அண்ணனும் அவனும் அவளை ஹம்பளத்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் திட்டி விட்டுட்டா. அண்ணனா? அது யாரடி? ஓ உங்க 2 பேருக்கு நம்ம மெச்சாவோட ஸ்டோரி தெரியாதுல்ல? ஓகே சொல்றேன் கேளுங்க. ஹே தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருக்காத, வாயை மூடிட்டு வந்துரு மலரு. ஹே அவங்க கிட்ட சொல்லணும்டி, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ வாயை மூடிட்டு பப்சாமுக்கு. ஏய் என்னடி அவ ஏதோ சொல்றேன்னு சொல்ற, நீ வேணான்ற? அதானே, எங்களுக்கு தெரியாம என்ன விஷயம்? அதான் கேக்குறாங்களடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லுவோம். என்னடி மலரு? அதெல்லாம் எதுவும் வேணா. ஏய் அவ ஏதாவது உளறிட்டு இருப்பாடி, நீங்க சாப்பிடுங்க. ஆஹா நீங்க சொல்றதுல ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. நீ கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆறு, மலர் சொல்லுவா. என்னடி மலரு சொல்லு. அது வந்து ராஃபி, நம்ம அர்ஜுன் இருக்கால, அதாவது இவளோட மாமா பையன், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பேரு அகிலன். அவன்கிட்ட அண்ணன் அவரதான் இந்த மேடம் எடுத்துட்டு சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறாங்க. இவ்வளவு ஷாக்க கேக்குறீங்க? அவ லவ் பண்ண கூடாதா? இல்லடி, நல்லா படிக்கிற பசங்க யாரும் லவ்லாம் பண்ண மாட்டாங்களே. அப்படின்னு யாரு நல்லா படிக்கிற பசங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? சே அப்பெல்லாம் யாரும் சொல்லல. பட் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதா? ஏன்? சரி இந்த நல்ல விஷயம் தானே. நீ உன் மாமா பையனா லவ் பண்ற சின்ன வயசுல இருந்து. சரி ஓகே, அவரும் லவ் பண்றாரா அடிமலரு? அண்ணனும் லவ் பண்றாரா? ஹே லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் இல்ல. அவங்க லவ் பார்த்து நானே பரவப்படுவேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களா? ஹே ஆமாடி பூஜா, நம்ம எல்லாரும் பொறாம போற அளவுக்கு அப்படியே ஒரு லவ்வர்ஸ் 2 பேரும். போதும் சொன்ன வரைக்கும் போதும், நிப்பாட்டு. ரொம்ப அளந்து விடாத. ஹே நீ சும்மா அடி, அவ உன்னோட லவ் டீட்டெயிலா சொல்லட்டும். நீ சொல்லு மலரு. சப்பா வானரங்க மத்தியில மாட்டிக்கிட்டேனே. அவ அப்படிதான், நீ சொல்லு மலரு. அது பெரிய ஸ்டோரியா? சரி பரவாயில்ல, நீ சொல்லு. நம்மளுக்கு ஃப்ரீ தானே, நம்ம பேசிக்கலாம். இந்த 1 வீக் நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ சொல்லு. பா என்ன அழகா இருக்கா, சிரிக்கும் போது அழகா இருக்கா. இல்லடா எனக்கு ஒண்ணு அப்படி தெரியல. சி போடா ரசனை கெட்டவனே. என்ன பார்த்தா எப்படா தெரியும்? அவள அங்க பாரு. டேய் மானம் கெட்டவனே, ஏன்டா கத்துற? பின்ன அவளுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்க காலையில இருந்து. வேற என்ன வேலைடா இருக்கு மாப்பிள்ள நமக்கு? டேய் யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க போறாங்கடா, பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கோன்னு. எனக்கு எந்த அசிங்கம் இல்ல. அவளை 24 hours பாத்துட்டு இருக்க சொன்னாலும் நான் பாத்துட்டு இருப்பேன். நீ பாருடா மானம் கெட்டவனே, உனக்கு தலை இழுத்து நீ பாக்குற, நான் எதுக்குடா உன் கூட சுத்திட்டு இருக்கணும்? பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு மொக்கரைய பாரு. ஏண்டா இவ்வளவு நேரமா கேண்டீன்ல வந்து நிக்கிறமே, ஒரு பப்ஸாவது வாங்கி கொடுத்தியாடா? ஃப்ரெண்டு சி பப்ஸுக்கு தான் அப்படி எமோஷனல் ஆயிட்டியாடா? நான் வேற பயந்துட்டேன். பப்ஸ் தானே வேணும், வா வாங்கி தரேன். பப்ஸ் மட்டும் தான் பத்தாது, கூடவே சமோசா சாண்ட்விச் எல்லாம் வாங்கி கொடு. அவ்வளவுதானடா, வாங்கி தரவா.
நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறது உனக்கு லாபமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை வச்சு நான் நல்லா சாப்பிட்டுப்பேன்டா. அட சோத்துக்கு செத்தவனே, அந்த பொண்ணை சைட் அடிக்கலடா, லவ் பண்றேன். சீ, என்ன கருமத்தை வேணா பண்ணா வெக்க மட்டும் படாத. சரிடா சரிடா, வெக்கப்படல. ஏண்டா, எனக்கு தெரியும் அந்த கூட்டத்துல நீ யாரை சைட் அடிக்கிறேன்னு. ஆனா அந்த பொண்ணுங்க பாத்துச்சுன்னா என்னடா நினைக்கீங்க? 4 பேர்ல யாரடா சைட் அடிக்கிறான்னு நினைக்கீங்க? யாரையும் நினைச்சிட்டு போட்டோம், ஒரு நல்ல ஒரு நாள் நான் சொல்லுவேன்ல, அப்புறம் என்ன இளைஞ்சதுடா. ஏய் வெக்கம் கட்டவங்களா, இங்க என்னடா பண்றீங்க? அப்பா சாரி பூர்ணி, இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து கொஞ்சம். ஏண்டா? உனக்கு தான் தெரியுமேடி, அங்க இருக்காங்க பாரு அந்த கேங்கு. எனக்கு தெரியும், அவங்க இங்க இருந்தா நீங்களும் இங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்கள பார்த்த உடனே அப்படியே வந்துட்டேன். பார்த்தா மாதிரியே நீங்களும் இங்க நின்று செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ, அவன் தான் காயிறான்னா என்னையும் சேர்த்து காய வச்சுட்டு இருக்காண்டி. அச்சோ, ஏண்டா பாவம் இல்லையா அவன்? ஹே சும்மா ரெடி பூர்ணி, அவளை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. சரி, நீ மட்டும் நின்னு பாரு, அவனையும் கூட்டிட்டு வந்தியா கஷ்டப்படுத்திட்டு இருக்க பாவம். ஃப்ரெண்ட்ஸா அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? ஆஹா, என்ன பண்ணுமா சாட்ட கேளு. அண்ணே நாங்க என்ன பண்ணணும்? நீங்க இப்பெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நான் சொல்லும் போது பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூடி. ஏய் இவன் கூட இருந்தா வழங்காது, வாடா நம்ம கிளாஸ்க்கு போலாம். பெஸ்ட்டி. சரி, இவ்வளவு நேரம் உன காணமே, எங்க போன? அட ஏண்டா நீ வேற, கிளாஸ்க்கு வா சொல்றேன். போலாம் போலாம். எப்படா நீ வரியா இல்ல கிளம்பட்டுமா நாங்க? ஏய் இருக்க கொஞ்ச நேரத்துல அவங்க கிளம்பிடுவாங்க, அப்படியே நம்மளும் கிளம்பிடலாம். கூச்சமா இல்ல, அப்படித்தானே ராகுல்? சேச்சா, உங்க கூட பழக்கிறேனேடா, அப்புறம் எப்படிடா ஸ்ட்ரீட் கூச்சா இருக்கும்? தேவைதான். ஏய் என்னடி ரெண்டு பேரும் என்ன பார்த்து மறைக்கிறீங்க? வைக்கிறமா பலார்னு அறையில போல இருக்குடி. ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்ட்டு ஏண்டி நீ அந்த அண்ணனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்க என்ன இன்னமும் அந்த அண்ணன் அவ்வளோதான் நீ லவ் பண்ணிட்டு இருப்ப எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அண்ணனும் உன் மேல உயிரே வச்சிருக்காரு, உனக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, நீ அவருக்காக என்னென்ன பண்ணியிருக்க. அந்த லவ் எப்படி ஒரே செகண்ட்ல உன்னால தூக்கிப்பட முடியும்? பாரு பூஜா, என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் பூஜா உனக்கு புரியும். சரி பாட்டு, என்ன உன் இடத்துல இருந்து பார்த்தா புரியும்? அதெல்லாம் தப்பு பண்ணிட்டாரு தான், ஓகே, உங்ககிட்ட சொல்லாம மறைச்ச தப்பு தான், அதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அந்த அண்ணன் பக்கமும் நியாயம் கண்டிப்பா இருக்கும்ல. நியாயம் இல்லைன்னாலும் அந்த அண்ணன் பக்கம் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்டி அதை தெரிஞ்சுக்காம அவர் மேல கோவப்பட்டிருக்க? அம்மா அந்த அண்ணனை நீ பேச விடணும். அந்த அண்ணன் என்ன சொல்றாரு முதல்ல காது கொடுத்து கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணா எடு. உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாதுடி, கூட இருக்க இந்த நாய்க்கே புரியல, அப்புறம் இப்போ வந்தா உங்களுக்கு எப்படி புரியும்? கூட இருக்கவங்களோ இல்லை இப்போ வந்தவங்களோ எங்களுக்கு புரியாதுதான், ஆனா உன்னோட லவ் பத்தி உனக்கு புரியும், உனக்கு தெரியும்ல. உன்னால அகில நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? ஆமா சொல்லு, அந்த அண்ணனை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமாடி? ஒரு நாளாவது முடியாதுதான். அதுக்கு என்ன இப்போ? ஏன் தேவையில்லாம ஈகோலாம் உனக்குள்ள வச்சிட்டு இருக்க? தூக்கி போட்டுடி அத. இது ஈகோ இல்லடி, கோவம். அதான் நானும் சொல்றேன், அந்த கோவம் எதுக்கு? தூக்கி போட்டுட்டு அண்ணன் கூட சேர்ற வழியை பாருன்னு. வாயை மூடிட்டு இருந்துரு, எல்லாம் உன்னாலதான். ஏன் திட்டுற? போங்கடி, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. நான் என்ன பைத்தியமா அவனை வேணான்னு சொல்லி தூக்கி போட? போங்கடி, என்கிட்ட யாரும் பேசாதீங்க. ஏய் மித்ரா நல்லடி. ஏய் வேடி ராஃபி, அவ ஒரு பைத்தியக்காரி, அப்படிதான் பைத்தியக்காரத்தனை பண்ணிட்டு இருப்பா. பட் அவங்க லவ் ஸ்டோரி கேட்டும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுடி. அவங்கள கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கணும்டி. ஆமா, அவர் போட்டோ வச்சிருக்கேன். வச்சிருக்கேன்டி, உங்களுக்கு காட்டுறேன். நாங்களும் சேர்த்து வைக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான், அச்சு, அப்புறம் தர்ஷன், அப்புறம் அனி, எல்லாருமே. இவங்களாம் யாரு? இவங்களா? அர்ஜுன் அனிதான்றது அகில் அண்ணாவோட தம்பி தங்கச்சி, தர்ஷன்றது அகில் அண்ணாவோட மாமா பையன். ஃபேமிலிக்குள்ளே போட்டி போட்டுட்டு இருக்கீங்களாடி? எங்க ஃபேமிலி அப்படி தாண்டி. ஓகே, அவ கோவமா போறா, வாங்க சமாதானப்படுத்தலாம். இருக்கட்டும், அந்த மேடம்க்கு கோவம் தான் பெருசா இருக்கு. அதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டேன்றா. கொஞ்ச நேரம் தனியாவே இருக்கட்டும், விடு. ஆனா நம்ம ஒன்றே தான் பழக்கணும், ரொம்ப வருஷம் பழகின மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது இல்ல? ஆமா மலரு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்க 2 பேரோட பேசிட்டு இருக்கும் போது டைம் போறதே தெரியல, ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரியே இருக்கு. கரெக்டா சொன்ன பூஜா, இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உடையக்கூடாது, நம்ம 4 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். கண்டிப்பாடி, நம்ம 4 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம். ஒன்னா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், அந்த மேடம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க போலாம். ஆமா, அப்புறம் கேப்பா, ஏண்டி நான் கோச்சிட்டு வந்தனே, யாருன்னா உடனே வந்தீங்களாடி அப்படின்னு. சரி வாங்க போலாம். இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போய் காசு தானே வேஸ்ட், எடுத்துட்டு வாங்க. இங்க இருக்கிற கரெக்டா ரெடி, ஒரு முக்கியம் பகிலே. வாழ்க்கை ஒரு வானம் போல, உறவு மேகம் போல, நட்பு மட்டும் சூரியன் போல, நண்பன் வாழ்வு.
டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன்ல, என்ன பாக்குறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ நீ வரக்கூடாதுன்னு. அப்புறத்துக்கு வந்த? ஏம்மா கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ளாத. நம்ம 2 பேரும் இப்போ சண்டை போறதுக்கான நேரம் இல்ல. நம்ம ஒரு விஷ் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்னடா சொல்ற? அடியே, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தி அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு விஷ் பண்றதுக்கு தான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? எனக்கு தெரியலையே. ஆமா, எப்படி தெரியும்? என் மேல கோவத்துல சுத்தி தெரிஞ்சா அதெல்லாம் எப்படி பாப்ப? அதனாலதான் உன் கடமையை நான் செஞ்சிருக்கேன். அப்போ விஷ் பண்ணிடலாமா? பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. உனக்காக ஒன்றும் ஸ்மைல் பண்ண முடியாது. வேணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்மைல் பண்றேன். அப்பா, யாருக்காகவோ பண்ணு. ஓகே, விஷ் பண்ணிடலாமா? பண்ணலாம். விஷ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கு. ஸோ இப்போவுமே இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஆமா டிஎஸ், நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் என்னால நெக்ஸ்ட் எபிசோட் போட முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் நீங்க மட்டும்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தேங்க் பண்ணோம்ல. தேங்க்யூ. சரி, ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தி அக்கா அண்ட் காசி அண்ணாவோட 17th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா அண்ட் அண்ணா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா அண்ட் அண்ணா. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க விஷ் பண்ணிட்டோம். வெட்டிங் ஆனிவர்சரினோட தான் அவனோட ஞாபகம் வருது எங்களுக்கு. அதாவது எங்க அட்மினோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க சார்பா நான் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் விஷ். Thank you. Bye.